சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நாம கொடுத்த 15 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆச்சுன்னு நம்ம சப்ளையர் கோர்ட் மூலமா சம்மன் கொடுத்திருக்காரு. செக் பவுன்ஸ் புகார் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள மதீஸ் லீகல் லென்ஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். முதல்ல இந்த செக் பவுன்ஸ் அப்படின்னா என்ன, அக்கௌண்ட்ல கேஷ் இல்லைன்னா மட்டும்தான் செக் பவுன்ஸ் ஆகுமா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா? இப்போ மெஜாரிட்டி பீப்புள் செக் யூஸ் பண்றதில்ல. நம்ம எல்லாருக்குமே செக் அப்படிங்கிற மோட் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் வந்து கம்மியாயிடுச்சு. பட் ஸ்டில் இன்னும் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல ஏதாவது ப்ராமிசிங் டிரான்சாக்ஷன் இல்ல ஏதாவது ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரினா இன்னும் செக்ல பண்ற ஒரு சில கம்பெனிஸும் சரி இண்டிவிஜுவல்ஸும் சரி இருக்கதான் செய்யறோம். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்ல இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எழுதி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupeesக்கு ஒரு செக் எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 rupees செக்க அவரு அந்த கன்சர்ன் பேங்க்ல இல்ல அவர் அக்கௌண்ட்ல இருக்கிற பேங்க்ல ஒரு டெபாசிட் பண்ணும்போது அந்த பேங்க் அந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாம அந்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா இதுதான் வந்து செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக் பவுன்ஸை வந்து கொடுக்க முடியாது, அதாவது இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து காசு கம்மியா இருந்ததுனால 1000 rupees செக்குக்கு அவரோட அக்கௌண்ட்ல வெறும் 500 rupeesஓ இல்ல அதை விட கம்மியாவோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த காரணத்தினால அவரோட செக்கை வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு, அதாவது பவுன்ஸ் ஆச்சு பேங்க்ல இருந்து அப்படின்னா இதை வந்து டிபிக்கல் கேஸ் ஆஃப் செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் காமன். பட் இன் ஜெனரல் செக் பவுன்ஸுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா சிக்னேச்சர்ஸ் நான் பேங்க்ல என்ன கொடுத்துருக்கணும் அதே சிக்னேச்சர் அந்த செக்ல இருக்கிறதும் அதே சிக்னேச்சர் ரெண்டுமே ஒன்னா டாலி ஆகணும். அந்த ஸ்பெசிமன் சிக்னேச்சர்ஸும் அந்த செக்ல இருக்கிற சிக்னேச்சரும் ஒன்னா டாலி ஆகணும். அண்ட் அந்த அமௌண்ட்ல நம்ம ஃபில் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் வேர்ட்ஸ்ல போட்டிருப்போம். ஸோ ஃபிகரும் அந்த வேர்ட்ஸும் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupeesங்கிறத 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேர்ட்ஸ்ல எழுதிருப்பேன். பட் நம்பர்ல 100 rupees மட்டும் ஒரு ஜீரோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்பவும் இந்த செக் வந்து ஹானர் பண்ண மாட்டாங்க பேங்க். சோ அப்பவும் இந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆகும். சோ இந்த மாதிரி டிபிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. காசு இல்லாதது மட்டும் ஒரே ரீசன் இல்ல செக் பவுன்ஸுக்கு. சோ எல்லா செக்ல மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா டீடைல்ஸும் ப்ராப்பரா இருக்கணும். உங்க சிக்னேச்சரும் ஸ்பெசிமன் சிக்னேச்சரும் வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகணும். அண்ட் நீங்க செக்க குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள வந்து நீங்க டெபாசிட் பண்ணிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன். சோ இதுதான் பொதுவா செக் பவுன்ஸ்க்கு உண்டான ரீசன்ஸ். பணம் இல்லாதது மட்டும் செக் பவுன்ஸுக்கு ரீசன் நம்மளால எப்பவுமே சொல்ல முடியாது. நீங்க பேங்க்ல போய் உங்க செக்க உங்களுக்காக கொடுத்த செக்கை இங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா பேங்க் உங்களுக்கு கிளியர் கட் ரீசன் சொல்லுவாங்க ஏன் இந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகுது, ஏன் இந்த செக்கை அவங்களால ஹானர் பண்ண முடியலன்னு. சோ அந்த ரீசனை பேஸ் பண்ணி தான் நீங்க அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பாக்கணும். சரி, இப்ப என் அக்கௌண்ட்ல போதுமான அளவுக்கு ஃபண்ட் இல்ல அப்படிங்குள்ள நான் ஒரு செக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பேங்க்குக்கு ஸ்டாப் பேமெண்ட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கறேன் அப்படின்னாக்கா அதுவும் செக் பவுன்ஸ் கேஸ்ல வருமா? கண்டிப்பா இது கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஆஸ் பர் செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. நீங்க ஒருத்தருக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் செக்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பேமெண்ட் சொல்லி உங்க பேமெண்ட் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த கன்சர்ன் அந்த ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தது அந்த நீங்க யாருக்கு இஷ்யூ பண்ணீங்களோ செக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிக்கு செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்கன்னா பியோட நாலேஜ் இல்லாம நீங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பி அந்த செக்கை பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது அவங்க அந்த செக்கை வந்து டிஸ்ஆனர் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் a clear cut case of criminal offense under section 138 of negotiable instrument act. இதுதான் சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேசஸ்ல டீல் பண்ணிருக்காங்க. மோடி சிமெண்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற வழக்குல கடனை பே பண்றதுக்காக நீங்க செக்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் பர்சன் வந்து அந்த செக்கை ஹானர் பண்ண விடாம ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா டிஸ்ஆனர் ஆஃப் செக்ஸ்ல வரும். ரொம்ப தெளிவா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கோர்ட்டோட பார்வையில பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன்ல எடுத்துப்பாங்க. நீங்க ஸ்டாப் பேமெண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னாலே உங்க அக்கௌண்ட்ல காசு இல்ல, அதாவது இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிற ரீசன்னாலதான் நீங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கருதப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து யாருக்காவது கடன் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க, அந்த செக்கை வந்து நீங்க ஹானர் பண்ண முடியாம நீங்க ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்திருக்கீங்க, சோ உங்க செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா உங்க அக்கௌண்ட்ல சரியான காசு இருந்தது, பட் பினான்சியல் ரீசன் இல்லாம இந்த பணம் உங்ககிட்ட அந்த செக்க இல்ல அந்த கடனை ஹானர் பண்ற அளவு உங்ககிட்ட அக்கௌண்ட்ல காசு இருந்தது, பட் வேற சில காரணங்களுக்காக நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னு நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும்.
அப்பதான் உங்க சைடு எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது யாரு செக் இஷ்யூ பண்ணி ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இன் ஜெனரல் நீங்க ஒரு கடனுக்காக ஒரு செக் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் நீங்க ஸ்டாப் பேமெண்ட் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல இன்சபிஷியன்சி ஃபண்ட் தான் இருந்தது. நீங்க வேணும்னே அந்த நபரை ஏமாத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு செக் கொடுக்கற மாதிரி நடிச்சு இன்சபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து மறைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கன்சிடர் ஆகும். சோ உங்க சைட நீங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட ப்ராப்பரா அக்கௌண்ட்ல ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் உங்களால ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்படி கடனுக்காக நீங்க செக் கொடுத்தத பேங்க் வந்து டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கன்சர்ன் பர்சன் நீங்க கொடுத்த செக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிக்கு கடனுக்காக நீங்க செக் இஷ்யூ பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணேன், உங்களோட செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள நீங்க அவங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் திரும்ப கொடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா டைரக்டா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அந்த பிக்கு ரைட்ஸ் இருக்கு. சரி, இப்போ ஒரு செக் பவுன்ஸ் கேஸ்ல எத்தனை நாளைக்குள்ள நோட்டீஸ் கொடுக்கணும்? அந்த செக் டிஸ்ஆனர் ஆன 30 நாளுக்குள்ள நீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்தாகணும். அந்த லீகல் நோட்டீஸ்ல தெளிவா நீங்க அந்த அமௌண்ட்டை எனக்கு பே பண்ணு அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கணும், ஒரு கோரிக்கை இருக்கணும். 15 டேஸ்ல நீங்க அமௌண்ட் திரும்ப கேக்குறீங்க இல்லையா, அந்த 15 டேஸ்க்குள்ள அவங்க உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா, அந்த 15 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 30 நாளுக்குள்ள நீங்க அந்த கன்சர்ன் பர்சன் யார் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணுமோ அவங்க மேல நீங்க வழக்கு தொடுக்க முடியும். சரி, இப்ப செக் கொடுத்தவர் வந்துட்டு அதுக்கான பணத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா அவருக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? பொதுவா டிஸ்ஆனர் செக் கேசஸ பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து கடன் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டபுள் டைம்ஸா வந்து உங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. மினிமம் 2 years வந்து உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க சான்சஸ் இருக்கு. உங்களோட கேஸ் வெராசிட்டியை பொறுத்த வரைக்கும் இல்ல உங்களோட ஃபேக்ட்ஸை பொறுத்து உங்களோட வழக்கோட தன்மையை பொறுத்து ரெண்டுமே கோர்ட் இம்போஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதுவே பேங்க் சைடுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ஆனர் செக்குக்கும் ஒவ்வொரு பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனால்டி விதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 to 1000 அந்த டிஸ்ஆனர் செக்ஸுக்கு உண்டான பெனால்டி வந்து அவங்க பேங்க் இம்போஸ் பண்ணுவாங்க. சில சமயம் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸா இருந்தாங்கன்னா, மறுபடியும் திரும்ப திரும்ப இதே தப்பு செக்கை டிஸ்ஆனர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டை கேன்சல் பண்றதுக்கும் வந்து பேங்க்குக்கு பவர் இருக்கு. நீங்க இப்படி டிஸ்ஆனர் செக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது டைரக்டா சிபில் ஸ்கோர்லயும் வந்து அஃபெக்ட் ஆகும். சோ அதனால உங்களுக்கு ஃபர்தரா நீங்க என்ன பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் எது பண்ணாலும் உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. பொதுவா வந்து பிக்கு வந்து செக் மூலமா பண பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னு பிக்கு தெரிய வரும்போது அந்த ஏக்கு 30 நாளுக்குள்ள ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்தாகணும். அந்த லீகல் நோட்டீஸ்ல எனக்கு மறுபடி பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணிருக்கணும். அந்த டிமாண்ட 15 நாளுக்குள்ள யாரு, ஃபார் எக்ஸாம்பிள் தான் அந்த செக்கை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை 15 நாளுக்குள்ள அந்த திரும்ப கொடுத்துருக்காகணும் பிக்கு. இன்கேஸ் 15 நாள் ஆகியும் அந்த ஆல உங்ககிட்ட அமௌண்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னா பிக்கு அந்த 15 நாள் முடிஞ்ச நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள அந்த ஏக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வந்து கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிரிமினல் கேஸ் தவிர சிவில் கேஸ் ரெக்கவரி ஆஃப் மணின்னு சொல்லுவோம். இந்த சிவில் சூட் ஃபைல் பண்றதுக்கும் அந்த பிக்கு வந்து ரைட்ஸ் உண்டு. சோ அவருக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து அவருக்கு என்ன வழி சூஸ் பண்றாருங்கிறது பியோட டிஸ்கிரிஷன் தான். சரி, இப்ப போஸ்ட் டேட்டட் செக் பவுன்ஸ் ஆனாலும் இதே சட்டம் தான் பொருந்துமா? போஸ்ட் டேட்டட் செக் அந்த டேட் வரதுக்கு முன்னாடி அது வெறும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு வந்து வெறும் டிரான்சாக்ஷன் உண்டான ரெக்கார்டு தான் அது. ஆனா எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் தேதி மார்ச் 2026 ஒரு செக் இஷ்யூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்க மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த செக்கை நீங்க பேங்க்ல பிரசன்ட் பண்ண முடியாது. அந்த செக்கோட வேலிடிட்டியே மார்ச் 2ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகும். நீங்க மார்ச் 2ஆம் தேதி அந்த செக்கை பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ இன்சபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ்ங்கிற ரீசனாலேயோ இல்ல ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தோ இல்ல என்ன ரீசனால அந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த போஸ்ட் டேட்டட் செக்குங்கிற கேஸ் எல்லாம் இல்ல. அப்போ வந்து அந்த நார்மல் செக் கேஸாவே மாறிடும். நீங்க மறுபடி நான் சொன்ன மாதிரி அந்த கன்சர்ன் பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு நீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்து நீங்க வந்து அந்த 15 நாளுக்குள்ள அந்த அமௌண்ட்டை பே பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நார்மல் ப்ராசஸ் தான். இதுக்கு வந்து போஸ்ட் டேட்டட் செக் அந்த என்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் டேட் இருக்கும் அன்னையில இருந்தே அதோட பிரசன்டேஷன் வேலிடிட்டி உங்களுக்கு நார்மல் மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆயிடும். சப்போஸ் சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு கோர்ட் என்ன சொல்லும்?
சிக்னேச்சர் மிஸ்மேட்ச்னாலும் சரி, உங்க அக்கவுண்ட்ல காசு இல்லைனாலும் சரி, உங்க செக் பேங்க்ல டிஸ்ஆனர் ஆச்சுனாலே எல்லாத்துக்கும் ஒரே லா தான், ஒரே ரூல் தான். சோ கோர்ட் ஒரு சில கன்சிடரேஷன்ஸ் பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஏஜ் ஃபேக்டர்னால உங்க கையெழுத்து மாறுது, உங்க ஹெல்த் ஃபேக்டர்னால உங்க கையெழுத்து மாறுது, இல்ல நம்மளே இன்னைக்கு போடுற சிக்னேச்சரை நாளைக்கு போட மாட்டோம். சோ அந்த மாதிரி ஒரு சில ரொம்ப நாளா ஒரே சிக்னேச்சர் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுல சில வேரியேஷன்ஸ் அரைஸ் ஆகும். அப்படிங்கறதெல்லாம் வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணும். பட் ஸ்டில் நீங்க வேணும்னே உங்க சிக்னேச்சரை மாத்தி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கு, அந்த செக்ல இருக்க அமௌண்ட்டை கொடுக்க கூடாதுன்னு அந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பா கிரிமினல் அஃபென்ஸ் தான். செக் பவுன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நியாயமா 30 டேஸ்க்குள்ள ஒரு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கணும். 15 டேஸ்க்குள்ள நீங்க அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். 15 டேஸ்க்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்சர்ன் பர்சன் அந்த 15 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்க கோர்ட் சம்மன் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்க உங்களுக்கு வேணும்னே நீங்க சிக்னேச்சர் மாத்தி போடல அப்படிங்கறத நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணியாகணும். ஒரு பிரின்சிபல் தனக்காக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். இன்கேஸ் அந்த பிரின்சிபல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி பிரின்சிபல் உயிரோட இருக்கிற மாதிரியே சில சொத்து பரிவர்த்தனைகள் செஞ்சாங்க, இல்ல ஏதாவது கைமாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மோசடி. சோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எதுவுமே செல்லாது. ஒருவேளை அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த பிரின்சிபல் உயிரோட இருக்கும் போது அந்த பவர் ஹோல்டர்